ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிற அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க பிற மாந்திரிகர்கள் வைத்துள்ள தெய்வ தேவதைகளை உங்கள் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தைலம். இது எப்படி செய்கிறது, இது எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்கன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த தைலம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிற என்னென்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க இல்லைன்னா பிற மாந்திரிகர்கள் ஒரு சில தெய்வ தேவதைகளை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அதை வச்சு ஒரு தேவையில்லாத துர்வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படியானவங்களுக்கு நீங்கள் இந்த தைலத்தை முறையாக பயன்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வத்தையோ இல்லைன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய சிறு தேவதைகளையோ உங்கள் வசப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய பேச்சை தான் கேட்கும். அவங்க எவ்வளோதான் என்ன மாதிரியான வேலைகள் கொடுத்தாலுமே அது செய்யாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கொட்டை மடக்கிறதுக்காக முன்பெல்லாம் இதற்கு உண்டான குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தைலத்தை பிரயோகப்படுத்தி அவங்க வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை இவங்க வசப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அப்படியான முறைக்கு தான் இந்த தைலத்தை பிரயோகப்படுத்தலாம். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளைக்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணம், அப்படி இல்லைன்னா சூரிய கிரகணத்தன்னைக்கு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் பகிர்வாகும். இப்போ அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே சுத்தமான தேங்காய் எண்ணெய், சரிங்களா, அதே மாதிரி சுத்தமான எள்ளெண்ணெய், இந்த இரண்டையும் நல்லா சேர்த்து இது கூடயே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரிசலாங்கண்ணி, அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணியினுடைய பூச்சாறு, அதே மாதிரி மருதாணி இலையினுடைய சாறு, பொன்னாங்கண்ணி இலைச்சாறு, கருந்துளசியினுடைய சாறு, தாமரை பூச்சாறு, அதுக்கப்புறம் எட்டி மரத்தினுடைய பட்டை, அழிஞ்சி மரத்தினுடைய பட்டை, அதிமதுரம், வசம்பு, ஜாதிக்காய், கோஷ்டம், கொம்பரக்கு, இதுகளெல்லாம் நல்லா இடித்து இது கூடயே எலுமிச்சம்பழத்தினுடைய தோல் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா சேர்த்து நல்லா இடித்து இதை நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி இதையும் அது கூட நல்லா சேர்த்து விடணும். சரிங்களா? இதே அந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் இது வச்சுருக்கீங்க இல்லையா, அது கூட நல்லா சேர்த்துக்கிட்டு முறையாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை அரச மர விறகால அடுப்பு கூட்டணும். இதை வீட்டுக்குள்ளே செஞ்சுருவேன்னா வீட்டுக்கு வெளியே செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு வெற்றி இடத்துல அரச மர விறகால அதற்கு மேலே ஆனைக்கண் பட்டை சட்டி வச்சு அதற்குள்ளே இது எல்லாத்தையும் ஊற்றி முறையாக அடுப்பு கூட்டணும். அடுப்பு கூட்டி நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா ஒரு 2 ஜாமம் 3 ஜாமம், சரிங்களா, நல்லா எரிய விடணும். எரிய என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நீங்கள் போட்டிருக்கக்கூடிய மூலிகைகள் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இறக்கி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அதை நல்லா வடிகட்டி இதை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு பீங்கான் பாட்டில்லையோ முறையாக சேகரித்து இதை எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது இல்லைங்களா, அந்த விழுதுக்கு நேராக கீழே குழி தோண்டி அதற்குள்ளே கல்லுப்பு, 5 விதமான வாசனை மலர்கள், 5 விதமான வாசனை திரவியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த எண்ணெயை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் அதன் மேலே வரைஞ்சி அதனுடைய மையப்பகுதியில் வில்வக்காய் இருக்கு இல்லைங்களா, வில்வக்காயில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இதெல்லாத்தையும் விதையெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதற்குள்ளே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு பழையில் ஒன்று போட்டுட்டு முறையாக அதற்குண்டான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஊர் அந்த இடத்துல உச்சாடனம் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு மீண்டும் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துக்கணும். சரிங்களா? வெண் பூசணிக்காய் சாதாரணமாக கடையிலே விற்பாங்க, அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வாங்கிட்டு போய் அந்த இடத்த சுற்றி உடச்சி போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை உள்ளே இருக்கக்கூடிய அந்த தைலத்தை முறையாக எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தேவையில்லாத வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுட்ருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தேவையில்லாத தெய்வ தேவதைகளை வச்சுக்கிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு சிலர் அநியாய வேலைகளுக்கு பிரயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க தேவதைகள் எல்லாம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய இடத்துக்கு போய் ஈசானிய மூலையிலேருந்து ஒரு கைப்பிடி மண், சரிங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதையை நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே நான் முதல்ல கொடுத்தேன் இல்லையா அந்த எந்திரம், அந்த எந்திரத்தை இந்த மண்ணால் வரையணும். வரைஞ்சி இதனுடைய மையப்பகுதியில் அதே மாதிரியே வில்வ ஓடு வச்சு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தைலத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 2 உள்ளங்கைகள் 2 உள்ளங்கால்கள் அதேமாதிரி உங்களுடைய உச்சந்தலையில் இதை நல்லா தடவிட்டு அதேமாதிரி உங்களுடைய தொப்புள் கொடையிலையும் நல்லா தடவிக்கணும். சரிங்களா? தடவிட்டு அதுக்குண்டான மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே அவங்க வச்சிருக்கக்கூடிய அவங்க வச்சிருக்கக்கூடிய தேவதைகள் உங்களை தேடி வந்துடும், உங்கள் இடத்துக்கு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன கட்டளை இறீங்களோ அதை தான் கேட்டு செய்யும்.
அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.